வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போ நம்ம அல்ஜிப்ராவோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 8ல் 2 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கொஸ்டினில் வந்துட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏன்னு இருக்கா, ஏ பதிலாக என்ன எந்த ஒரு வேல்யூ வேணால் எனக்கு கொடுக்கலாம், கான்ஸ்டன்ட் வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு அது போக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்ட் இந்த ஏஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா ஆர் ஏபிஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். அதாவது இந்த ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 1 வரணும், அந்த கண்டிஷனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்போது வந்து ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்துட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது எப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூஃப் பண்ணுறேன். இப்போது இந்த ஏ வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது பி என்றது என்னது அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல அப்படியே போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பியோட வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய். ஓகேவா? அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டேர்ம் வந்துட்டு இங்கே ஏ இருக்குது, அதாவது ஆக்சுவலாக மாற்றி போட்டுட்டேன், சாரி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஏயோட வேல்யூ தான் ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த பியோட வேல்யூ தானே வேணும். பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா பி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய்ன்னு சொல்லியிருக்கும். இப்போ மேலே வந்து 1 இருக்குது, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டிவைடில் தானே இருக்குது. டிவைடில் இருக்கப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போயிடும். மேலே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அதாவது பி ஈக்குவல் டு இந்த டேர்ம் மேலே போகும். சரியா? அப்படி போச்சு அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய் அப்படின்னு வந்துடும். இப்போது பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. பியோட வேல்யூ இருக்குது, ஆல்ரெடி ஏவோட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்டூ பி ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்காங்களா, அந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுறேன். இப்போது ஏவோட வேல்யூ என்ன ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய்ன்னு இருக்குது இன்டூ பியோட வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய். இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய்யும் இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து என்ன வரும் அப்படின்னா 1. அதாவது ஏ இன்டூ பின்னு சொல்லி வரப்போ அது வந்து 1 தான் வருது. ஸோ இந்த இதில் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? ஸோ இதுதான். இந்த மாதிரி இருக்கிறப்போ ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்முலா இது தான், 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த ஃபார்முலாவில் போட்டால் ஏ ப்ளஸ் பிக்கு வந்துடும். இப்போ சம்ஸில் போனால் அந்த கான்செப்ட் புரியும். இப்போது ஃபஸ்ட்டு சம்மு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13 இருக்குது, அது அப்படியே எழுதுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13 ப்ளஸ் ரூட் ஆஃப் 11 டிவைடட் பை ரூட் ஆஃப் 13 மைனஸ் ரூட் ஆஃப் 11 அப்படின்னு இருக்குது. அடுத்து இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸா. இப்படி இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா அந்த எக்ஸை இங்கே மல்டிபிள் பண்ணிட்டோம் என்ன வரும், எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி, இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 11 டிவைடட் பை ரூட் ஆஃப் 13 ப்ளஸ் ரூட் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு கண்டிஷனு. இந்த கண்டிஷன் இருக்கிறப்ப தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவில் 2 இன்ட்டு இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோமா. அதாவது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இப்போது இந்த எக்ஸோட டேர்ம் தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த 13 இருக்கும், இந்த ஒய்யோட டேர்ம் தான் என்னவாக இருக்கும் 11 இருக்கும். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 13 இருக்கும், ஒய் ஈக்குவல் டு 11 இருக்கும். ஆனால் எப்பயுமே இந்த டேர்ம் வந்து ரூட்குள்ளே தான் இருக்கணும். ரூட் இல்லைனா ரூட் அங்கனுக்குள்ளே கொண்டு வரணும். ஓகேவா? இப்போது இங்கே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா
2 into 13 plus 11 divided by 13 minus 11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன வரும், 2 into 24, கீழே வந்து மைனஸ் பண்ணால் 2 வரும். இந்த ரெண்டு 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா a ப்ளஸ் பியோட வேல்யூ வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா 24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ 24 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3x² minus 5xy plus 3y² தான் கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 3x² minus 5xy plus 3y² இருக்கா, இந்த 3 எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 3x² plus 3y² minus 5xy, இந்த ரெண்டு 3 காமனாக வெளியே எடுத்துடும் அப்படின்னா x² plus y² நமக்கு வேணும், மைனஸ் 5xy அது வேணும். ஆக்சுவலாக xyயோட வேல்யூ தான் நமக்கு தெரியும் என்னது அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ x² plus y² தான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல இந்த வேல்யூ, இதை a வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, b வந்து ஒய்னு வச்சுக்கோங்க. இதை அப்படியே இங்கே ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். x plus y the whole square is equal to 24 whole square அப்படி போட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் x² plus y² plus 2xy அப்படின்னு சொல்லிட்டு வரும். 24 வந்து ஸ்கொயர் பண்ண என்ன வரும் அப்படின்னா 576. ஓகேவா? 576. ஓகே. அடுத்து x² plus y², இந்த xyயோட வேல்யூ தான் நமக்கு என்னென்னு தெரியும், 2ன்னு தெரியும், சாரி 1ன்னு தெரியும். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 2 தான் வரும். அப்போ அந்த 2 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் மாறிடும். அப்போது 576 minus 2. அப்போ x² plus y² வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 574 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? இப்போ இந்த 574 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 into 574 minus 5 into xயோட வேல்யூ 1. இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும், அதாவது 574 into 3 போட்டால் 12, 2102 பேலன்ஸ் 2 இருக்கும். 1722 minus 5 அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போது இந்த 1722ல் 1722ல் 5 போயிடுச்சு அப்படின்னு என்ன வரும் அப்படின்னா 1717 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ ஆன்சர் 1717 தான், ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்து இந்த சம் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 + √7 டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 minus √7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து b is equal to 3 minus √7 டிவைடட் பை 3 + √7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்தாலே தெரியுது இது எப்படி இருக்குது அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ரெண்டு டேர்முமே ரெசிப்ரோக்கலாக இருந்துச்சு அப்படின்னாலே a into bயோட வேல்யூ கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கணும். இன்னொன்று b is equal to 1 டிவைடட் பை ஏவாக இருக்கும். இல்லை அப்படின்னா a is equal to 1 டிவைடட் பை பின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரியாக தான் இருக்க போகுது. சரி, இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. இன்னொன்று ரெண்டு டேர்முமே ரூட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிஷனு. அப்போது இந்த 3 வந்து ரூட்டில் இல்லை அப்படின்னா ரூட்குள்ளே கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இப்போது √9ன்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த 9 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 3 வந்துருமா? ஸோ புரியுது அப்படின்னு, அதாவது 3ன்றது இருக்குது நம்பரு, அதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 ரூட்குள்ளே போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளஸ் √7 டிவைடட் பை √9 மைனஸ் √7. அடுத்து b is equal to √9 ப்ளஸ் இல்லை மைனஸ் √7 டிவைடட் பை 9 ப்ளஸ் √7 இப்படி இருக்குது. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா. இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ்பேண்ட் பண்ணால் a² + b² மைனஸ் 2ab வருமா? அப்போ இந்த ப்ளஸ் 2ab இருக்குது, இந்த ப்ளஸ் 2ab இங்கே எழுதிக்கோங்க. அப்புறம் அடுத்து a² + b² இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வரும்னா மைனஸ் ab அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஒரு டேர்ம். அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் இது தான். இதில் வந்து ஏபியோட வேல்யூ தெரியும் -1. அப்போ a² + b² மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போது a² + b² கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலாக்குள்ளே வாங்க. என்ன ஃபார்முலானா a + b is equal to 2 into இந்த உள்ள இருக்க டேர்ம் x + y டிவைடட் பை x minus y அப்படின்னு போடணும். அப்போது 2 into 9 + 7 டிவைடட் பை 9 minus 7ன்னு போடணும். அடுத்த டேர்மு ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன வரும் அப்படின்னா 16 சொல்லிட்டு வரும், கீழே 2 வரும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போது a + bயோட வேல்யூ வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 2ன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். சரியா? இனி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2 இல்லை 16. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ண என்ன வரும் அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
இப்போ இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab which is equal to 16 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் அப்படின்னா 256. சரி, அடுத்து இந்த ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த சைடு வச்சுக்கோங்க. ஏபியோட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு தெரியும், 1ன்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே அப்போது 1 மல்டிபிள் பண்ணால் 2 ஆகிடும். இந்த ப்ளஸ் 2 இந்த ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா -2 மாறிடுமா. அப்போ 256 -2ன்னு வரும். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 254 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. இப்போது இந்த 254 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 254 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த 254 -1 என்ன வரும் அப்படின்னா 253ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. இப்போ 253னா ஆப்ஷன் சி, அதான் வந்து ஆன்சர். அடுத்த சம்மு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √5 மைனஸ் √3, ரெண்டுமே ரூட்டில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, டிவைடட் பை √5 ப்ளஸ் √3. அடுத்து இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது இதனோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ √5 ப்ளஸ் √3 டிவைடட் பை √5 மைனஸ் √3 அப்படின்னு சொல்லி போட்டால் போதும். இப்போது இது கிடச்சிருச்சு. இது கிடச்சோன்னே இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x³ + y³ தானே கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலா எழுதுனா என்ன வரும், x + y இன்ட்டு x² + y² மைனஸ் xy அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. இப்போ x + y கண்டுபிடிக்கணும். x + y கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 இன்ட்டு இந்த 5 + 8 டிவைடட் பை 5 மைனஸ் 3, 8 இல்லை 3. ஓகேவா. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும், மல்டிபிளில் ப்ளஸ் பண்ணால் 8, இங்கே வந்துட்டு 2 வரும். இந்த 2 கேன்சல் ஆகிட்டு x + yயோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 8ன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த கிடைச்ச வேல்யூவை இங்கே போய் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி x² + y² கண்டுபிடிக்கணுமா. அப்போ x² + y² கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. அதாவது x + y the whole square is equal to 8 the whole square. இனி அடுத்து x² + y² + 2xy is equal to 8 ஸ்கொயர் பண்ணால் 64. அப்போ x² + y² வேல்யூ என்னவாக இருக்குன்னா இந்த 64ல் இந்த 2 மைனஸ் ஆயிடும். ஏன்னா 2 இந்த வேல்யூ தான் நமக்கு தெரியும்ல. அதாவது y இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் x அப்படின்னா xyயோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 1 தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது மைனஸ் பண்ண என்ன வரும்னா 62ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ எடுத்து இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் x + yயோட வேல்யூ 8ன்னு தெரியும், x² + y² வேல்யூ 62ன்னு தெரியும், -1ன்னு சொல்லிட்டு வரும். இனி அடுத்து என்ன வரும் அப்படின்னா 8 × 61ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது யூனிட் டிஜிட் வந்து 8ல் தான் முடியணும். அப்போது 488, அதுதான் ஆன்சர். ஓகேவா. இனி அடுத்து இந்த சம் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா a = √8 மைனஸ் √7 இருக்குது. ஆனால் டினாமினேட்டர் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி இங்கே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a = 1/bன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போது பியோட வேல்யூ வந்து என்னவாக இருக்க போகுது, கண்டிப்பாக √8 ப்ளஸ் √7ன்னு சொல்லிட்டு தான் இருக்க போகுது. ஓகேவா. இப்போ இதை வச்சு a + b ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா a + b அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இது ரெண்டு டைமே ப்ளஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், √8 மைனஸ் √7 ப்ளஸ் √8 ப்ளஸ் √7 சொல்லிட்டு வரும். இனி அடுத்து இந்த -7 +7 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும் அப்படின்னா 2√8ன்னு சொல்லிட்டு வரும் a + bயோட வேல்யூ. ஓகேவா. a + bயோட வேல்யூ 2√8. ஓகே, ரெண்டு போகுது. இனி அடுத்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, a² + b² -3ab, கீழே அதே மாதிரி a² + b² + abன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏபியோட வேல்யூ தான் தெரியும் 1. ஓகேவா. இனி a² + b² வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணால் a + b the whole square is equal to 2√8 the whole square. ஓகேவா. இந்த 2√8லேயே என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா 1 4 இருக்கும், வெளியே 2 இருக்கும். ஓகேவா. 4 × 2 தானே 8. அப்போது இந்த 4ஐயும் வெளியே எடுத்துகிட்டு என்ன வரும், 4ஐயும் வெளியே எடுத்துகிட்டு என்ன ஆகிடும், 2ன்னு சொல்லிட்டு மாறிடுமா. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு புரியுதுல. அதாவது 2√8ன்னு இருக்குது. 2√8ல் இந்த டேர்மில் 2√8 இதில் வந்துட்டு 4ம் இருக்கும் 2வும் இருக்கும். சரியா. அப்போ 2√4 × 2ன்னு இருக்கும். இந்த 4ஐ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2 வந்துடும். அப்போது 4√2ன்னு சொல்லிட்டு வருமா. ஓகேவா. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 4√2 the whole square. ஓகேவா. இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், a² + b² + 2ab = இந்த டேர்ம் ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16 வரும். அப்போ அது 16 × 2 வந்து என்ன வரும், 32ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா. அடுத்து a² + b² =
ஏபியோட வேல்யூ 1. அப்போ இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 13 சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா 30 கிடச்சிருச்சு. நீ டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 30 மைனஸ் 3 ஏபியோட வேல்யூ 1. ஸோ அப்படியே 2 போகுது. அடுத்து 30 ப்ளஸ் ஏபியோட வேல்யூ 1. ஓகேவா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 27 டிவைடட் பை 31 சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து என்னது? சி. அடுத்து இந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா இஃப் ஸ்கொயர் ரூட் எக்ஸ்பிரஷன் இன்சைட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா இப்போது இங்கே ரூட் 10 ப்ளஸ் 2 ரூட் 21 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு ரூட்குள்ளே இன்னொரு ரூட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து 2 இருக்கணும். அதாவது இங்கே ஒரு ரூட் இருக்குது, இந்த பெரிய ரூட்டுக்குள்ளே ஒரு ரூட் இருக்கா, இங்கே 21ன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் 2 இருக்குது. ஸோ அந்த 2 இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு என்ன கொண்டு வரலாம்? ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். இது ஆக்சுவலாக ஒரு ஈக்குவேஷன் கான்செப்டில் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 10 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ப்ளஸ் 2 இந்த 2 தான் இந்த 2 இன்ட்டு ஏபின்னு சொல்லுவோமா? அப்போ இந்த ரூட் 21 தான் வந்து இந்த ஏபி. இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து a ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா, அந்த a ஸ்கொயரில் என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னா ஒன்று ரூட் 3 இருக்கலாம், இல்லை ரூட் 7 இருக்கலாம். ஓகேவா? இப்போது ரூட் 3 அதேமாதிரி பியில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் 7 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 7. இதை சால்வ் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் வந்துடும். இப்போ பாருங்கள், சால்வ் பண்ணால் 3 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 3, அதாவது ரூட் 3. அதேமாதிரி ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் 7 ப்ளஸ் இந்த 2 அப்படியே கொண்டு வாங்க. இது ரெண்டையுமே வந்து மல்டிபிள் பண்ணிட்டு என்ன வரும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் ரூட் 21ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதை சால்வ் பண்ணால் 10 ப்ளஸ் 2 ரூட் 21 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதே டேர்மு இங்கே தான் வந்துருச்சு. அதாவது இந்த 2வை வச்சு நம்ம இந்த கான்செப்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த கான்செப்டில் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 அப்படின்ற இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட். இதை வச்சு பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மை பாருங்களேன். இந்த சம்மில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இஃப் n இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 4 ரூட் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 7 ப்ளஸ் 4 ரூட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரூட் ஆஃப் n ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் n அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு ரூட் ஆஃப் n தானே வேணும். அப்படின்றப்போ ரெண்டு சைடுமே ரூட் எடுத்துருங்க. ரூட் எடுத்தால் ரூட் ஆஃப் n ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 4 ரூட் 3 த ஹோல் ரூட்னு சொல்லிட்டு வந்துடும். அதான் டபுள் சைடுமே ரூட் எடுத்தோம் அப்படின்னா. ஓகேவா? இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அந்த ஃபார்முலா மெத்தடு கொண்டு வாங்க. அதாவது இந்த 7 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயராக இருக்கணும். அதே மாதிரி இங்கே 4 இருக்குது. இந்த 4 வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2 இன்ட்டு 2ன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டா ப்ளஸ் 2 அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 வந்துருச்சு. இனி மீதி இருக்க இந்த 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏபிக்குள்ளே போயிடும். புரியுதா? அதாவது இந்த ஏபி அப்படின்ற டேர்ம் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா இப்போது ரூட்டில் இருக்குது, ரூட்டில் 7 ப்ளஸ் 4 ரூட் 3ன்னு இருக்கா. இந்த 7 தான் வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு சொல்லிட்டு எடுப்போம். ப்ளஸ் 2ab அப்படின்னு எடுப்போம். அதாவது இது என்ன ஃபார்முலானா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேவா? இப்போது இதில் வந்து 4ன்னு இருக்குது. நமக்கு அதில் ஒரே ஒரு 2 இருந்தால் போதும். ஸோ ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம். மீதி இன்னொரு 2 இருக்குல்ல, அந்த 2 என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே மல்டிபிள் பண்ணி விட்ருவோம். அதாவது எப்படி வரும்னா இந்த 2க்கு இந்த 2 வந்துடும். அதாவது 2 இன்ட்டு 2 ரூட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது 4 2 இன்ட்டு 2ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். புரியுதா? இது சரி. இந்த டேர்ம் வந்து அடுத்து இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த a ஸ்கொயர்ன்னு இருக்குது. அந்த a ஸ்கொயர் இருக்க இடத்துல 2 த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்து b இருக்க இடத்துல ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக. இப்போது அடுத்த டேர்ம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஏன்ற டேர்ம் தான் 2 அது தெரியும். ப்ளஸ் b அப்படின்ற டேர்ம் வந்து என்ன அப்படின்னா ரூட் 3 அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா a ப்ளஸ் b அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? a ப்ளஸ் b அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். இந்த ஹோல் ரூட் கொண்டு வரோம், அதுலேருந்து a ப்ளஸ் பின்னு எடுக்கிறோம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரூட் எண்ணுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதில் ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க அந்த ரூட்டும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது a ப்ளஸ் b வரப்போ அதாவது a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ரூட் 3 விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் என்னு சொல்லி கிடச்சிருச்சு. இனி அடுத்து 1 டிவைடட் பை ரூட் என் தான் நமக்கு வேணும். அது நமக்கு நல்லாவே தெரியும். இதனோட ரெசிப்ரோக்கில் தான் இருக்க போகுது. இதனோட ரெசிப்ரோக்கில் வந்து என்ன 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் ரூட் 3.
இப்படி இருக்கா, இதுக்கு வந்து நம்ம என்ன எடுப்போம், காஞ்சுகேட் எடுப்போம். காஞ்சுகேட் எடுத்தால் 2 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 மைனஸ் ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, இது வந்து ஏ ப்ளஸ் பி கான்செப்டில் இருக்குது, இது வந்து ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்குது. அப்போ கீழே என்ன வரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 4 மைனஸ் 3ன்னு வரும். அதேமாதிரி மேலே 2 மைனஸ் ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த டேர்ம் வந்து 2 மைனஸ் ரூட் 3, இது வந்து என்னென்னா 1 டிவைடட் பை ரூட் n. ஓகேவா? இனி அடுத்து ரூட் n ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் n தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ ரூட் என்னோட வேல்யூ தான் தெரியும், 2 ப்ளஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 1 டிவைட் பை ரூட் என்னோட வேல்யூ 2 மைனஸ் ரூட் 3. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ரூட் 3யும் மைனஸ் ரூட் 3 கேன்சல், என்ன வரும் 4ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ n ப்ளஸ் 1 டிவைட் பை ரூட் 4, அப்போ ரூட் n, அதாவது ரூட் n ப்ளஸ் 1 டிவைட் பை ரூட் n ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா 4, ஆப்ஷன் பி. இனி அடுத்து இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 2 ரூட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 2 வந்து வெளியே இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போது இந்த 3 வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2க்கு இந்த 2 வந்துருச்சு, இன்டூ ஏபி தான் வந்து என்னது அப்படின்னா இந்த ரூட் 2. ஓகேவா? இதை என்ன இனி இதுக்கப்புறம் இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, இங்கே ஏபின்றது 2ன்னு இருக்குது. அப்போ ஏபி வந்து 2 அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 1 இன்டூ ரூட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இதுதான் வந்து ஏ இன்டூ பி, அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த ஏன்றது 1 தானே, அப்போது 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து பி ஹோல் ஸ்கொயரில் வந்து என்ன பண்ணோம் ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ, அப்போது இந்த ஏபி அப்படின்றப்போ என்ன வரும் அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். பியோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரூட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போது இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்றது தெரியும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போது ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் ரூட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்து என்ன இதனோட வேல்யூனா ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போது ரூட் ஆஃப் எக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ 1 டிவைட் பை ரூட் எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இதனோட ரெசிப்ரோக்கல் இருக்கும். ரெசிப்ரோக்கல் எடுப்போம், அந்த ரெசிப்ரோக்கல் காஞ்சுகேட் எடுத்தால் 1 மைனஸ் ரூட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இதை எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் 2 அப்படின்றத போடுவோம். அப்போ ப்ளஸ் ரூட் 2 மைனஸ் ரூட் 2 கேன்சல் ஆகிட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ தான் வரும், 2. ஓகேவா? இனி அடுத்த சம்மு, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2 ரூட் 6ன்னு இருக்குது. 5 ப்ளஸ் 2 ரூட் 6 இது வந்து எக்ஸு. அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ அதே மாதிரி ரெண்டு சைடுமே ரூட் எடுங்க. ரூட் எடுத்தால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட்டில் 5 ப்ளஸ் 2 ரூட் 6ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த டேர்ம் தான் வந்து என்னதுன்னா ஏ ஸ்கொயர்னு தெரியும், ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல்ஸ் ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு தெரியும். அடுத்து 2ab அப்படின்னு சொல்லி வரும்ல, அந்த 2abல இந்த 2 இருக்குது. அப்போது இந்த ரூட் 6 தான் வந்துட்டு என்னது அப்படின்னா ஏபி அப்படின்னா தெரியும். அப்போது இந்த ரூட் 6ன்றது ஏபி அப்படின்னா நம்ம 6ன்ற வேல்யூ எப்படி வரும், எது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் வரும், 2 இன்டூ 3. சரி, அதாவது இங்கே 5 தான் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே இருக்க நம்பரை தான் பார்க்கணும். 2 இன்டூ 3 6 தான் வரும். ஓகே, நமக்கு ரூட் 6ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன வரும், அப்போ ரூட் 2 இன்டூ ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு ரூட் 6 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இப்போ அதையே எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ரூட் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ரூட் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ 2 ரூட் 2 இன்டூ ரூட் 3. ஓகேவா? இது வந்து எதுக்கு ஈக்குவல், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இனி அடுத்து ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 வந்து எதுக்கு ஈக்குவல்னா ரூட் எக்ஸுக்கு ஈக்குவல். அதே மாதிரி 1 டிவைடட் பை ரூட் எக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட் 2 மைனஸ் ரூட் 3 அப்படின்னு வரும். ஏன்னா காஞ்சுகேட் எடுத்தால் ரூட் 2 மைனஸ் ரூட் 3 தான் வரப்போகுது. அதை எடுத்து இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் எக்ஸோட வேல்யூ ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி ப்ளஸ் 1 டிவைட் பை ரூட் எக்ஸோட வேல்யூ ரூட் 2 மைனஸ் ரூட் 3ன்னு சொல்லிட்டு வரும். இப்போது இந்த ப்ளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா 2 ரூட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 2 ரூட் 2 தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து இந்த சம் பாருங்களேன். இந்த சம் எப்படி இருக்குது அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ரூட் 3ன்னு இருக்குது. இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை
ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு 2 இல்லை, அப்போ 2 கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் வேண்டாம். டைரெக்டாகவே எடுத்துடலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஏவோட வேல்யூ நமக்கு தெரியுது, என்னன்னு தெரியும், ஏ ஸ்கொயர் ஏஸ் ஈக்குவல் டு 2 + √3ன்னு தெரியுது. அதே மாதிரி 1/a ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 2 - √3ன்னு இருக்குது. அதாவது இங்கே அந்த ரூட்டுக்கு முன்னாடி 2 அதாவது ஹோல் ரூட்டில் எடுக்கிற மாதிரி அந்த ரூட்டுக்கு முன்னாடி 2 இருந்தால் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தட். இந்த மாதிரி சமுக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இது ரெண்டையும் போட்டுட்டு, அதாவது ஏவோட வேல்யூ 1/a ஏவோட வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். a + 1/√a ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன வரும், 2 + √3 + 2 - √3ன்னு வரும். +√3 - √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4ன்னு வரும். அப்போது a + bயோட வேல்யூ 4. இது வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், n. அப்போ என்னோட வேல்யூ தான் இது. அப்போ a² + 1/a² வேல்யூ வந்துட்டு என்ன, அதுக்குண்டான ஃபார்முலா வந்து n² - 2. ஓகேவா? அப்போது இந்த ஃபார்முலாவில் இந்த என்னோட வேல்யூ போட்டோம் அப்படின்னா 4² - 2ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இந்த 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 16 - 2 அப்படின்னு வரும். அப்போ இதனோட வேல்யூ என்னவாக இருக்கும், 16 - 2 அப்படின்னா 14. ஸோ ஆப்ஷன் சி 14 தான் ஆன்சர். அதாவது இந்த ரெண்டு சம்முக்கும் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிறப்பயே இந்த கொஸ்டினை பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது 5 + 2√6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்கே √x கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது கொடுத்துருக்க வேல்யூ நார்மலாக இருக்கும், எக்ஸில் இருக்கும். அதே மாதிரி கேட்டிருக்க வேல்யூ √xன்னு சொல்லி இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு 2 இருக்கணும். 2 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே 2 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் 8, 4, 6 அப்படின்னு கொடுத்துருந்தா கூட அதிலிருந்து 2 மட்டும் வெளியே எடுத்துகிட்டு மீதி இருக்க நம்பரை உள்ளே மல்டிபிள் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் இந்த மெத்தடு. இதே இங்கே இந்த மாதிரி சிம்பிளாக a = 2 + √3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, இதுக்குள்ளே நான் 2√2 அதாவது 2 கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாக 2 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஏன்ற டேர்மு √a அதாவது 2a மாறிடும். அப்போ ஏன்னு கொண்டு வந்தால் /2ன்னு வந்துடும். அதுக்குள்ளே காஞ்சுகேட்டில் எடுக்க முடியாது. புரிஞ்சதா? அதனால் கொடுத்துருக்கிறப்ப கொஸ்டினை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா எந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? அதான் இதோட வந்துட்டு பார்ட் 8 முடியுது. அடுத்து பார்ட் 9ல் வந்துட்டு பாலினாமியல் ஈக்குவேஷன் அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.